Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஸ்விஸ் வங்கிகளில் கடந்த 10 வருஷ காலத்தில் இந்திய டெபாசிட்டுகள் 18% சரிஞ்சதா நம்ம தலைப்புச் செய்திகளில் பார்த்ததுமே கொஞ்சம் நிச்சயமாக ஜெர்க்காகியிருப்போம். இது நிஜம்தானா இல்லை நம்பலாமா? அப்போ இந்தியன் தாத்தா கம்பேக் கொடுத்ததெல்லாம் வேஸ்டானெல்லாம் கிண்டலாக யோசிக்க தோணுதில்ல. பட் இதை பற்றின ஒரு முழு ரிப்போர்ட்டை இங்கே பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. ஸ்விஸ் தேசிய வங்கி வெளியிட்டுள்ள 2024 ஆண்டிற்கான வருடாந்திர ஆய்வறிக்கை நம்ம சந்தேகங்களுக்கான பதில்களை தெளிவாக்குது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உலகின் பெரும் பணக்காரர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் ஸ்விஸ் வங்கிகளை நாடி போகிறதுக்கான முக்கிய காரணம் தான் என்ன? உங்களுக்கு நிறைய காரணங்கள் தோணும். ஆனால் பிரதானமான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாட்டுடைய கரன்சி மதிப்பு ரொம்பவே பலம் வாய்ந்தது. இதை தாண்டியும் உங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த காரணங்கள் எல்லாம் வேற ஒரு தொகுப்பில் நம்ம விரிவாக பேச வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இங்கே நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த கரன்சியுடைய வலிமை. எப்படி ஒரு இக்கட்டான சூழலில் கூட ஸ்விஸ் ஃப்ராங்க் எனக்கூடிய அவங்களுடைய நாட்டு கரன்சி எவ்வளவு வலிமையாக இருந்து வருகிறது என்பது தான் அந்த வங்கிகள் மீதான நம்பிக்கைத்தன்மை தொடர்ந்து இருப்பதற்கும் காரணமாக இருக்குது. அந்த வகையில் தற்போதைய நிலையில் கான்ஃபெடரேஷியோ ஹெல்வேட்டிகா ஃப்ராங்க், அதாவது ஸ்விஸ் ஃப்ராங்க் CHF உடைய மதிப்பு இந்திய ரூபாயில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்விஸ் ஃப்ராங்க் நம்ம இந்திய பண மதிப்பில் 105 ரூபாய் 80 பைசா. எஸ், டாலரை விட வலுவான ஒரு மதிப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஸ்விஸ் ஃப்ராங்கை பொறுத்த வரைக்கும். இந்த நம்பரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 105 ரூபாய் 80 பைசா. ஏன்னா இந்த தொகுப்பு முழுக்கவே இதை நம்பி தான் இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்களுடைய பண இருப்பு 18% சரிஞ்சிருக்கா? தரவு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். நீங்களும் திரையில் பாருங்கள். கடந்த 2015 ஆண்டு ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்கள் வைத்திருந்த மொத்த பணம் 42.5 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க். நம்ம ஊர் காசுக்கு 4500 கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்கும். அப்படியே பேன் பண்ணி 2024 ஆண்டு நிலவரத்தை பார்த்தோம்னா, ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்கள் வைத்திருந்த மொத்த பணம் 34.6 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க். நம்ம ஊர் காசுல 3675 கோடி ரூபாய்னு இருந்திருக்கு. ஸோ எஸ், இந்த 10 ஆண்டு வித்தியாசத்தை பார்க்கும்போது 18% சரிவுன்றது உண்மைதான். ஆனால் இந்தியா மட்டும் இல்லை, அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த மாதிரியான நாடுகள், சீனா உள்ளிட்ட நாடுகள், அவங்களுமே கூட இந்த ஒரு ப்ராடர் இமேஜில் பார்க்கும்போது அவங்களுடைய பணம் ஸ்விஸ் வங்கிகளில் போடக்கூடிய அந்த அளவு அதில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது சதவீத ரீதியாக அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் ஸ்விஸ் வங்கிகளில் கடந்த சில ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம 18% சரிஞ்சிருக்குன்றது நல்ல விஷயம் தானே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ரீல்ஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி ருக்கோ ஜரா சபர் கரோ, இந்த 10 ஆண்டுகளுடைய இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டோம். இந்த 10 ஆண்டுகளின் இடைப்பட்ட காலத்தோட மொத்த தரவையும் இப்போ திரையில் பார்த்துடலாம். அது இன்னும் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. அந்த வகையில் இந்தியர்களுடைய பணம் ஸ்விஸ் வங்கிகளில் கடந்த 2015 42.5 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியே 2016 கொஞ்சம் குறைஞ்சு 37.6 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏறுமுகம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. 2017 46.4 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க், 2018 57.2 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க்னு ஒரு புது உச்சம் தொட்டுச்சு. தொடர்ந்து 2019 55 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் இருந்திருக்கு. அப்புறம் கொரோனா காலகட்டமான 2020 ஆண்டு கூட 50.3 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் இருக்க, கொரோனா கால சிக்கல்களில் இருந்து நம்ம மீள தொடங்கிய 2021 வரலாறு காணாத உச்சமாக 60.2 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் இந்திய பணம் ஸ்விஸ் வங்கிகளில் இருந்திருக்கு. அதன் பிறகுதான் ஒரு டிப் ஏற்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. 2022 39.3 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்கா குறைஞ்சு 2023 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு 30.9 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் என்ற அளவில் இருந்திருக்கு. அந்த டிப்ல இருந்து மீண்டு 2024 34.6 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க், அதாவது 3675 கோடி ரூபாயை தொட்டிருக்கு. ஸோ ஓவராலாக 10 வருட வித்தியாசம் 18% சரிவு என்று இருந்தாலுமே கூட கடந்த 2023 2024 இடைப்பட்ட ஒரு வருட காலகட்டத்தில் மட்டுமே இந்திய தனிநபர்களின் ஸ்விஸ் வங்கி இருப்பு 11% அதிகரித்திருக்கிறது. எஸ், தனிநபர்களின் வங்கி இருப்பு. ஏன்னா இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே தனிநபர்களின் ஸ்விஸ் வங்கி கணக்கு இருப்பு விவரங்கள் தான். ஸோ இதையும் தாண்டி ஸ்விஸ் வங்கி கிட்ட பெரிய அளவில் இந்திய பணம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நிஜம்.
அப்படி எவ்வளோதாங்க வச்சுருக்காங்க ஸ்விஸ் வங்கிகளில் நம்ம இந்தியர்கள், உடச்சி சொல்லிடுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. உலக அளவில் ஸ்விஸ் வங்கி பண இருப்பு பட்டியலில் இந்தியா 48வது இடம் வகிக்குதுன்றது தான் இதற்கான முதற்கட்ட பதில். இதுவே 2023 பார்த்தோம்னா 63வது இடத்துல இருந்தோம். இப்போ 63ல் இருந்து 48 என்ற இடத்திற்கு முன்னேறி போயிருக்கோம். ஸோ பணம் கூடியிருக்கு அப்படின்றதையும் இந்த தரவுகள் உறுதிப்படுத்துது. ஸோ ஸ்விஸ் வங்கிகளில் இந்தியாவோட மொத்த நிதி இருப்பு 2024ஆம் ஆண்டு தரவுப்படி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 354.5 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க், அதாவது நம்ம ஊர் காசு மதிப்பில் 37,500 கோடி ரூபாய். அதுவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அதாவது 63வது இடத்துல இருந்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் 104 கோடி ஸ்விஸ் ஃப்ராங்க் தான் இருந்திருக்கு. அதாவது 11,320 கோடி ரூபாய் என்ற அளவில் இருந்திருக்கிறது. ஸோ ஒரு வருஷத்தில் 3 மடங்கு இந்தியர்களுடைய பணம் அங்கே ஸ்விஸ் வங்கிகளில் அதிகரிச்சிருக்கு என்பதையும் இந்த தரவுகள் மூலமா நம்மளால் பார்க்க முடியுது. ஐயோ இவ்வளோ கருப்பு பணமான நீங்கள் கோவப்பட வேணாம். ஏன்னா இது தொடர்பாக ஸ்விஸ் வங்கி தரப்புல இருந்தே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்விஸ் வங்கி கணக்குகளில் இருப்பதாலேயே அந்த பணம் எல்லாம் கருப்பு பணம் ஆகிடாது. இதெல்லாம் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக வைக்கக்கூடிய பணம்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி விளக்கம் கேட்குற நாடுகளுக்கு நிதி ஆதாரங்கள் தொடர்பான ஆவணங்களையும் நாங்கள் பகிர்ந்துட்டு வரோன்னு ஸ்விஸ் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன், 2018 ஸ்விஸ் மற்றும் இந்தியா இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி ஸ்விஸ் வங்கிகளில் இந்தியர்களுடைய நிதி தரவுகள் குறித்த தகவல்கள் இந்தியாவோட பகிரப்பட்டுட்டு தான் வருது என்ற விஷயமும் 2 தரப்புலையுமே சொல்கிறாங்க. சரி, அப்போ நாம் பார்த்த தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டில் இந்தியர்களுடைய பணம் ஸ்விஸ் வங்கியில் எவ்வளவு இருந்தது? மொத்த இருப்பான 37,500 கோடி ரூபாயில் தனிநபர் அக்கௌண்ட்டில் 3,675 கோடி ரூபாய் இருக்குன்னா அப்போ மற்ற பணம்? இதை தான் ஸ்விஸ் தேசிய வங்கி தரப்புலையும் சொல்கிறாங்க. தனிநபர் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் பல்வேறு தளங்கள் ஸ்விஸ் வங்கிகளில் பணம் போடுறாங்க, நம்ம வங்கிகள் உட்பட. ஸோ அந்த வகையில் 2024 ஸ்விஸ் வங்கிகளில் இந்திய பணம் இருப்பில் தனிநபர் பண வைப்புன்றது ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 34.6 கோடி ஸ்விஸ் பிராங்க், அதாவது 3,675 கோடி ரூபாய். அதுவே இந்திய வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய இருப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 302 கோடி ஸ்விஸ் பிராங்க், அதாவது 31,951.6 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாமல் அறக்கட்டளைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலமாக 4.1 கோடி ஸ்விஸ் பிராங்க், அதாவது 433.78 கோடி ரூபாயும், நிதி பத்திரங்கள் மற்றும் இதர நிதி கருவிகள் மூலமாக 13.5 கோடி ஸ்விஸ் பிராங்க், அதாவது 1,428.3 கோடி ரூபாய் என்ற அளவிலையும் ஸ்விஸ் வங்கிகளில் பணம் இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இந்த தரவுகளின் மூலமாக நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ 2023 இருந்து 2024 3 மடங்கு பணம் ஸ்விஸ் வங்கிகளில் உயர்ந்திருக்குன்ற வெளியான செய்தியை தொடர்ந்து விமர்சனங்களும் எழத் தொடங்கியிருக்கு. இது சம்பந்தமாக மத்திய நிதி அமைச்சகம் தரப்புல இருந்தும் ஸ்விஸ் அரசாங்கத்தோட மேற்கொண்ட ஒப்பந்தம் பற்றியெல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெஜிடான நிதி கண்காணிப்பு முறைகள் இப்போ இருப்பதாகவும், ஸ்விஸ் வங்கி தரவுகளை தொடர்ந்து நம்மோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஸ்விஸ் வங்கி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமுமே வெளிப்படைத்தன்மை தேவைன்ற ஒரு குரலும் வலுக்க தொடங்கி இருக்கிறது. ஏன்னா பல்வேறு வழிகளில் ஸ்விஸ் வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பதுக்கல் முறைகள் மற்றும் அது தொடர்பான கட்டுப்பாடுகள் பற்றின ஒரு முழுமையான தகவல் ஸ்விஸ் வங்கிகள் தரப்பிலிருந்து வெளியிடப்படுறதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதெல்லாம் தங்களோட லெகசியை பாதிக்காம ஸ்விஸ் வங்கிகள் எப்படி சரி செய்ய போகின்றன, இந்திய தனிநபர் மற்றும் பிற தனியார் அக்கவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்விஸ் வங்கி இருப்பு விவரங்களை இந்தியா வரும் காலங்களில் எப்படி கையாள போகுது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.